சோஷியல் மீடியா மூலமாக யூடியூபின் வாயிலாக இந்த ஆராதனையை பார்க்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இந்த ஆராதனையில் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் உங்களை அழைக்கிறோம். திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சனமே, ஒரு புது மாதத்திற்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாதத்தில் ஒவ்வொரு மாதம் நமக்கு முதல் தேதி வரும் பொழுது நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு நடைபெறும். அந்த ஆராதனையிலே அந்த மாதத்திற்குரிய வார்த்தையை கத்து நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்தி அந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு அனுபவமாக நாம் கடந்து போவது உண்டு. ஆனால் இந்த மாதம் நமக்கு கர்த்தருடைய ஓய்வு நாளாகிய பரிசுத்த உயிர்த்தலின் நாளிலே இந்த முதலாம் நாள் கடந்து வந்தபடியினாலே வாக்குத்தத்த செய்தியாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மளை தொடர்ந்து நடத்தும்படியாக சித்தம் கொண்டவராய் இருக்கிறபடியினாலே அவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படி அவர் நமக்கு திருச்சபைக்கு அவர் தந்த அந்த வார்த்தையை இந்த வேளையிலே நாம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனங்கள். The book of Isaiah chapter 29 verses 19 and verses 20. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். நமக்கு வாக்கு தத்தமாக இந்த மாதத்தில் நம்மளை பலப்படுத்தும்படி, நம்மளை உற்சாகப்படுத்தும்படி, நம்மளை தைரியப்படுத்தும்படி அவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தை 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலரின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். இப்பொழுது 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொடியன் அற்றுப்போவான், சங்கத்தக்காரன் இல்லாமற் போவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் தேவனுடைய சனமே, திருச்சபையாகிய நமக்கு இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யூடியூப் வாயிலாக இந்த வார்த்தையின் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, உலகெங்கும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தருகிற வார்த்தை அது என்ன? நாம் வாசித்த அந்த வசனத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் என்ன செய்வார்களாம்? மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருள் என்ன செய்வாங்களாம்? களி கூறுவார்கள். அப்போ இந்த மாதம் கர்த்தர் ப்ராமிஸ் பண்றது என்னன்னா, அவர் உடன்படிக்கை பண்ணுகிறது என்னன்னா, அவர் சத்தியம் பண்ணுகிறது என்னன்னா, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஜனம், என் பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்துல எப்படி ஆயிருப்பாங்களாம்? மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எஸ், உங்களுக்கு அவர் பார்த்து சொல்லுகிறார். நமக்கு அதை அவர் சொல்லும்போது நல்ல உற்சாகமாய் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 5 மாதங்கள் நாம் அவருடைய வார்த்தையின்படி அவர் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் மேல் நாம் வைத்த அந்த நம்பிக்கையிலே கர்த்தர் கடந்த 5 மாதங்கள் வரையிலும் நம்மளை அழகாய் நடத்தி வந்தார். அவருடைய வார்த்தை தான் நம்மை நடத்தி வந்தது. உண்மையாகவே கடந்த மாதம் முழுவதும் நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை, வெறுமையான ஒரு சூழ்நிலை, கடந்து போக வேண்டிய அந்த நேரம் வந்த பொழுதெல்லாம்
அதற்குள்ளாக, அந்த அனுபவத்திற்குள்ளாக போகக்கூடிய அந்த நிலை, அந்த எல்லை வரைக்கும் நம்ம வந்தோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதற்குள்ளாக நம்மளை அனுப்பாமல், நம்மளை நடத்தாமல் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாய் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய சுய நினைவுனாலேயோ, நம்முடைய இருதயத்தின் மனதிலே உண்டான எண்ணத்தினாலே, தீர்மானத்தினாலே, முடிவினாலே, நாம் செய்த காரியங்களினாலே அல்ல. ஒவ்வொரு மாதம் முதல் தேதி அவருடைய சமூகத்தில் அவர் நமக்கு தருகிற, திருச்சபைக்கு அவர் தருகிற, நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தருகிற அவருடைய வார்த்தை என்பதை நாம் ஒருபோது நம்ம மறந்து போக கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்படியாக இந்த மாதத்திலையும் அவர் நமக்கு தருகிற வார்த்தை அதுதான், தந்திருக்கிற வார்த்தை அதுதான். அதை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். என்ன? மிகவும் மகிழ்ந்து களி கூறுவார்கள். இந்த மாதம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு மாதம். ஏன்? ஒரு நியூ அகடமிக் இயர்க்குள்ளாக அவங்க ஸ்கூலுக்கு போக போறாங்க. எந்த வகுப்பு அவங்க ப்ரொமோஷன் ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போனாலும், இன்றைக்கு அந்த பிள்ளைங்களெல்லாம் பாருங்களேன், ஒரு சில நாட்கள்லே, ஒரு சில தினங்களாக, சில காரியங்களுக்காக நான் பல இடங்களுக்கு நான் போகிறேன். எங்கு போனாலும் பெற்றோரும் பிள்ளைகளும் போய்கிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். அதில் அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை சொல்லவே முடியலை. நேற்று மாலை ஒரு இடத்திற்கு நான் கடந்து போயிருந்தேன். ஒருவரை பார்க்கும்படியாக போன இடத்துல அவர் அந்த இடத்திற்கு அவர் வந்திருந்தபடினாலே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்திற்கு வாங்க, நான் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன், நான் மறுபடியும் மிக வேகமாக நான் என்னோட இடத்திற்கு நான் திரும்பி விடுவேன். அப்போ இந்த இடத்துல நான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல என்னை வந்து பாருங்கன்னு அவர் சொன்னார். நேற்று மாலை நான் அந்த இடத்துல அவர் பார்க்கும்படியாக போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம், பயங்கர கூட்டம். என்ன கூட்டம்? நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனால எல்லா பெற்றோரும் பிள்ளைகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது பெற்றோருடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியல எனக்கு. பிள்ளைகளோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அங்கே இருக்கிற பென்சில் பாக்ஸ் அது 10 எடுத்துக்குது, வாட்டர் பாட்டில் எடுத்தால் அது 10 எடுத்துக்குது, லஞ்ச் பாக்ஸ் எடுத்தால் அது ஒரு 10 எடுக்குது, பேக் எடுத்தால் அது ஒரு, எல்லாம் கைக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு. அதில் ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும், பிள்ளை ஒரு சொல்லுது, ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது, நான் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு எடுக்கிறனோ அதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி காசை பார்த்துட்டு ஒதுக்குறியம்மான்னு. அவங்க பிடிக்கல, அவங்களுக்கு அந்த பொருள் பிடிக்கலன்னு இல்லை, பிள்ளைக்கு அது வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க? வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு எதெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லி நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறனோ அதெல்லாம் நீ வேலையை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல நீ சொல்லிடுறியேனே. அப்ப இதெல்லாம் நேற்று அந்த இடத்துல பார்க்கும்போது பிள்ளைகளுடைய அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி என்ன? நான் ஸ்கூலுக்கு போறேன், நாளைக்கு ஒரு நியூ ஸ்டாண்டர்ட்ல, ஒரு புது கிளாஸ்ல நான் உட்கார போறேன், நான் ஒரு புது டீச்சரை நான் பார்க்க போறேன், நான் புதுசா நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க போறாங்க, இதற்கு முன்னாக இருந்ததான ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப பல நாட்களுக்கு பிறகு பார்க்க போறேன். அந்த பிள்ளைகளுடைய முகத்துல நேற்று பார்த்த அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அளவிடவே முடியாது, சொல்லவே முடியாது. அது பெற்றோர் வாங்கி கொடுப்பாங்களோ வாங்கி கொடுக்க மாட்டாங்களோ அது ரெண்டாவது பட்சம் அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனா அந்த ஷாப்பிங்ல அந்த பிள்ளைங்க போய் பெற்றோரோடு கூட நிற்கும் போது அந்த பிள்ளைங்களோட மனநிலை என்ன? என் அப்பா என் அம்மா எனக்கு இந்த இடத்துல வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக தன் பெற்றோர் மேல இருந்தபடினாலே கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அவங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த பூரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி அளவிட முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு அவர் பேசுகிறார்னா, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயம் அவருக்குள்ளாக இந்த மாதத்துல எப்படி இருப்பாங்களாம்? மிகவும் மகிழ்ந்து களி கூறுவாங்க. எத்தனை பேர் அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! இந்த மாதம் மிகவும் மகிழ்ந்திருப்பீங்க, மிகவும் மகிழ்ந்திருப்பீங்க. மகிழ்ச்சி மாத்திரமல்ல, களி கூறுவீங்க. கடந்த நாளிலே ஒரு குடும்பம் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன் பிள்ளை குறித்த ஒரு காரியத்தை அவள் பேசும்போது, அந்த தகப்பன் தன்னுடைய இருதயத்தில் இருந்ததான தன் மகனை குறித்ததான அந்த பாரங்களை அவர் சொல்லும் பொழுது
எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. என்ன ஆலோசனை சொல்லுவது என்று எனக்கு புரியல. ஏனென்றால் அவர் பக்கமாக அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது பிள்ளைகள் ஏன் இந்த நாட்களில் இப்படி இருக்கிறார்கள் என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன். அந்த மகனுக்காக அதற்கு பிறகு அவர்கள் ஜெபித்தார்கள் இல்லையோ, ஆனால் அதற்கு பிறகு இரவெல்லாம் நான் அதிகமாக அந்த மகனை நினைச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த காலவல்லே தேவனுடைய சனமே கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். அந்த பெற்றோரை போல, அந்த தகப்பனை போல இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலை ஏதோ ஒரு நிலையில நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ந்து நீங்கள் களி கூறுவீர்கள் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இன்னும் ஒரு விசை கூட அதை அவரிடத்திலிருந்து அப்படியே பெற்று அனுபவித்துக் கொள்ளுங்க. எஸ், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி என்பது போயிடுச்சு. களி கூறுகிற அந்த ஆனந்தமான அந்த பாக்கியம் இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு. காரணம், பல காரணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த சூழ்நிலை எந்த நிலையிலே நீங்கள் மகிழ்ச்சியை தொலைத்து அந்த களி கூறுகிற அந்த அனுபவம் நீங்கள் மறந்து போயிருப்பீங்கன்னா, ஒரு முறை ஒருவரை பார்த்து பேசும்போது அந்த சகோதரன் சொல்லுகிறான், மகிழ்ச்சினா என்னன்னு கேட்டார். சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டார். சந்தோஷம்னா என்ன பிரதர்னு கேட்டார் என்கிட்ட. அப்போ உள்ள எவ்வளவு வேதனை இருந்தா சந்தோஷம் என்னன்னு அவர் கேட்டிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது, கடந்த வாரம் அந்த சகோதரன் நான் சந்தித்த போது அவர் குடும்பத்தில் அவருக்கு ஏற்படுகிறதானே அவருக்கு கொடுக்கிற அந்த மன அழுத்தம் அந்த குடும்பத்துல தன் மனைவியினாலே தன் பிள்ளைகளினாலே அவருக்கு கொடுத்த அந்த மன அழுத்தத்துல அவரை நான் யதார்த்தமாக அவரை சந்தித்த போது, நல்லா இருக்கிறீங்களா பிரதர், சந்தோஷமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷம்னா அப்படின்னு திடீர்னு கேட்டார். சந்தோஷம்னா என்ன பிரதர்? சந்தோஷம்லாம் என் வாழ்க்கையில அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. மன அழுத்தம்னா என்னன்னு கேட்குறீங்களா, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், அது எவ்வளோ இருக்கு கேட்குறீங்களான்னு அவர் உடனே நான் சொன்னது, கவலைப்படாதீங்க, உங்களோட மன அழுத்தங்களை அவர் அறிந்திருக்கிறார், அவர் மாற்றுவார் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தி அவருக்காக அந்த இடத்துல ஜெபித்து நான் அவரை அனுப்பினேன். தேவனுடைய ஜனம், இது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்களில் அது போல ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்றில் ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை தம்முடைய வார்த்தையினாலே அவர் பலப்படுத்தும்படி பலப்படுத்தத்தக்கதாக அவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில், இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் அவர் விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையின் மேல் தங்கள் விசுவாசத்தை வைக்கிற, அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னவாம், மிகவும் மகிழ்ந்து எப்படியா இருப்பாங்க, களி கூறுவாங்க. நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தையில் நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ந்து என்று சொல்லும்போது அதற்கு ஒரு நபரை, அதற்கு ஒரு மக்களை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. களி கூறுவார்கள் என்று சொல்லும் பொழுது அதையும் ஒரு கூட்ட மக்களை இந்த இடத்துல அந்த வார்த்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. மிகவும் மகிழ்ந்து என்று சொல்லும்போது அவர்கள் யாராம், யார் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவர்கள். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் என்ன செய்வாங்களாம், மிகவும் மகிழ்ந்து. அப்ப இந்த சிறுமையானவர்கள்னா யாருங்க? இந்த சிறுமையானவர்கள் இந்த கூட்டத்துல இருக்கிறீங்க. இந்த கூட்டத்துல ஒரு சிலர் இந்த சிறுமையானவர்கள் என்கிற இந்த அட்டவணைக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. அப்ப இந்த சிறுமையானவர்கள் யார்? இது எனக்கு நான் நிறைய காரியங்கள் இதற்கு எனக்கு பொருள் எனக்கு மனதிற்கு வந்தாலும் உடனே இதை கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது, இதற்கு சரியான அர்த்தத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமத்தை எடுத்து நான் பார்க்கும்போது அதில் போடப்பட்டிருந்தது மீக் என்று போடப்பட்டிருந்தது அந்த வார்த்தை. அப்போ நான் சிறுமை என்று நான் என்னோட எண்ணத்தில் நினைவில் கொண்டு வந்த அர்த்தங்கள் வேற,
ஆனால் ஆங்கிலத்திலே இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சூழ்நிலை, இந்த காலத்தில் இந்த வசனத்தை எழுதும் பொழுது அவர் சிறுமையானவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்றால் அதில் ஆங்கில வேதாகம் தெளிவாய் சொல்கிறது மீக் என்று போடப்படுகிறது. அப்ப அந்த மீக் என்றால் என்ன என்று நான் பார்க்கும்போது அது அகராதி சொல்லுது, அவர்கள் யார்னா சாதுவானவர்கள், மென்மையானவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப சிறுமை என்று இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சிறுமையானவர்கள் என்று இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார்னா அவர் யாரை இந்த இடத்துல எண்ணி நினைத்து கொண்டு வர்றார்னா சாதுவாய் இருக்கிறவர்கள், மென்மையாய் இருக்கிறவர்கள். அப்போ இந்த கூட்டத்தில் தேவனுடைய சொன்னமே சாதுவானவர்கள், மென்மையானவர்கள் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த கூட்டத்தில் சபையில் இந்த முதல் ஆராதனையில் அமர்ந்திருக்கிற சாதுவானவர்கள், மென்மையானவர்கள் உங்களை கர்த்தர் பார்க்கிறார். சாதுவாயிருக்கிற உங்களை, மென்மையாயிருக்கிற உங்களை என் தேவனாகிய கர்த்தர் மறவாதவராய் அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறபடினாலே இந்த மாதத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வைக்கிறார். நீங்கள் சாதுவானவர்களாக மென்மையானவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி இருப்பீர்களாம் இந்த மாதத்துல மிகவும் மகிழ்ந்து. அப்படின்னா சாதுவானவர்களுடைய வாழ்க்கையில, மென்மையா இருக்கிறவருடைய வாழ்க்கையில அப்ப மகிழ்ச்சி தொலைந்து போயிருக்கு. அப்படிதான் இந்த இடத்துல வார்த்தை நம்ம பார்க்கணும், எடுத்துக்கொள்ளணும். மகிழ்ச்சி என்பது அது மறந்துருச்சு, மகிழ்ச்சி என்பது தொலைஞ்சு போச்சு, மகிழ்ச்சி என்பது இல்லாம போச்சு. அதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த சூழ்நிலை, ஏன் அந்த சூழ்நிலை சிறுமையானவர்களுக்கு வந்துச்சு? ஏன் சாதுவானவர்களுக்கு, ஏன் மென்மையா இருக்கிறவர்களுக்கு ஏன் அந்த ஒரு மகிழ்ச்சி தங்களோட வாழ்க்கையில இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு அதற்கு பதில் தெரியாதபடிக்கு ஏன் என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சி போயிடுச்சு, ஏன் என் குடும்பத்தில் இந்த மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியாமல் போச்சு, ஏன் என்னோட வேலை இடத்துல இந்த மகிழ்ச்சி என்னால பார்க்க முடியாமல் போச்சு, ஏன் என்னோட உறவுகள் மத்தியில் இந்த மகிழ்ச்சி என்னால பார்க்க முடியாமல் போயிடுச்சு? சாதுவானவர்கள், மென்மையா இருக்கிற தேவனுடைய ஜனமே உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி என்றோ ஒரு நாள் இருந்த அந்த மகிழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில இருந்ததான அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி எங்க காணாமல் போயிடுச்சு? அப்ப அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. சாதுவாய் இருக்கிறாங்கன்னா, மென்மையா இருக்கிறாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி அழகா எடுத்து சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி போக காரணம் அடுத்த 20ஆம் வசனத்துல மிக அழகாய் சொல்கிறார். அதனால தான் அந்த 20ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். அந்த இடத்துல பார்க்கிறோம், கொடியன் என்ன செய்வானா, அற்று போவான். கொடியன் அற்று போவான். கொடியன் என்ற அந்த வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கு. அப்போ சிறுமையானவருடைய வாழ்க்கையில கொடியன் உள்ள வரும்போது மகிழ்ச்சி என்ன செஞ்சிருதுங்க, போயிடுது. வசனத்தை இப்படிதான் நம்ம பார்க்கணும், வார்த்தைகள் இப்படிதான் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை இப்படிதான் நம்மோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தை தொடங்கி இருக்கிறீங்க, இந்த மாதத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன், இந்த மாதத்தின் பல காரியங்கள் எனக்கு சந்திக்கணுமே, பல தேவைகள் இருக்கே, பல காரியங்களை நான் பார்க்கணுமே, பல காரியங்களை நான் முடிக்கணுமே, பல காரியங்களை நான் கடக்கணுமே. மகிழ்ச்சி இருந்தா தானே எல்லாவற்றையும் நம்ம லேசா கடந்து போக முடியும். மகிழ்ச்சி இருந்தா தானே எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ள முடியும். அந்த மகிழ்ச்சியே இல்லைன்னா அந்த பாரம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது அல்லவா? அப்போ சிறுமையானவர்களுடைய வாழ்க்கையில, சாதுவாய் இருக்கிறவர்கள், மென்மையாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது, கொடியன் வரும் பொழுது மகிழ்ச்சி போயிடுதான். கொடி என்ன என்னங்க, கொடி என்ன? ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி போகுது அப்படின்னு சொன்னா அங்கே உள்ளே வேற ஒன்று உள்ள வருதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுது, கொடியன் உள்ள வந்ததுனால மகிழ்ச்சி வெளியே போகுது. அத பொதுவா சொல்லுவாங்க பாருங்க, பாவம் உள்ள வந்துச்சுன்னா எது வெளியே போகுமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். பாவம் உள்ள வந்துச்சுன்னா எது வெளியே போகுமா? பரிசுத்தம் வெளியே போயிடும். பரிசுத்தம் உள்ள இருக்கிற வரைக்கும் பாவம் உள்ள வரவே முடியாது. பரிசுத்தம் உள்ளுக்குள்ள இருந்து அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பாவம் வராது, பயப்படும். பரிசுத்தத்திற்கு முன்னாடி பாவம் நிக்காது, அது அச்சப்படும். ஆனா ஒரு மாமிசம் இடம் கொடுக்கும் பொழுது ஒரு துளியா பாவம் உள்ள வந்துருச்சுன்னா பரிசுத்தம் ஒண்ணுமே சொல்லாது, தான் அது வெளியே என்ன செஞ்சிடும், வேலைக்கு போயிடும். நமக்கே தெரியாது.
நமக்கே தெரியாது. பாவம் உள்ள வருது நமக்கு நல்லா தெரியும், ஆனா பரிசுத்தம் வெளியே போறது நமக்கு தெரியாது. அதே போலதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினோட வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறவரோட வாழ்க்கையில மகிழ்ச்சி போகிறது தெரியாது, ஆனா கொடியன் வருகிறது நல்லா தெரியும். கொடியன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் பயங்கரமான. பயங்கரமான இந்த நாட்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமான காரியங்கள் நம்முடைய செவிகள் கேட்குது, கண்ணு பார்க்குது, கை செய்குது, கால் பண்ணுது, இருதயம் நினைக்குது. அதற்கு இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் ஒத்துழைப்பு கொடுக்குது. இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து அது நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்ய அப்பியாசப்படுத்த இந்த பயங்கரமான காரியங்கள் உள்ள வருது. அதற்கு இந்த நாட்களில் நமக்கே தெரியல. அந்த பயங்கரமான காரியங்கள் உள்ள வரும் பொழுது மகிழ்ச்சி லேசா இருக்கிற அந்த மகிழ்ச்சி என்ன செஞ்சதுன்னா வெளியே போயிடுது. தேவனுடைய சனமே, ஆராய்ந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உள்ளே இருந்து அது வேலை செய்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாதுவா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, மென்மையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, தேவனுடைய சனமே, இந்த கொடியன், இந்த பயங்கரமானவன் உங்களுக்குள்ளாக இருந்து அவன் கிரியை செய்கிறானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயங்கரத்திற்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம், நமக்கு நேரம் கிடையாது. குறிப்பிட்டு இதுதான் அதுதான் என்று சொல்ல இல்லை, நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பயங்கரமான அழிவுக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய பயங்கரமான காரியங்கள் கொடியன் நமக்குள்ளாக வந்து நமக்குள்ளாக அவன் கிரியை செய்யும் போது மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில போய்விடுகிறது. இன்றைக்கு அப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு கொடியன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து, ஒருவேளை நீங்கள் அதை தாண்டி அவன் உள்ளே வராதபடிக்கு அந்த கொடியன், அந்த பயங்கரமான ஒரு அனுபவம், அந்த வாழ்க்கை, அந்த ஜீவியம் உங்களுக்குள்ளாக வரக்கூடாதபடிக்கு அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி 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 விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கிறிஸ்துவின் மேல் உள்ள வைராக்கியத்திலும் நீங்கள் அதை போராடி போராடி மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணியும் இந்த நாட்களில் ஏதோ ஒரு விதத்தில் அவன் உங்களுக்குள்ளாக கொடியன் பிரவேசித்து பயங்கரமான காரியங்களை இன்றைக்கு செய்து அந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு எடுத்திருப்பான் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராய் சொல்லுகிறார், கொடியன் இன்றைக்கு அற்று போவான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சிறுமையானவர்களாகிய நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மிகவும் மகிழ்ந்திருப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நீங்க மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இனி கொடியன் உங்களுக்குள்ளாக ஆள காலம் அல்ல இது. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் மிகவும் மகிழ்ந்திருக்கிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. நேற்று உபவாச ஜெபத்திலும் ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், அவர் உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? யோசேப்பை உயர்த்தினது போல அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொன்னார்னா, அப்ப இந்த மாதத்தில் ஒரு உயர்வு உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு உயர்வை உங்களுக்காக காத்திருக்கு. ஒரு உயர்வு உங்க பக்கத்தில் இருக்கு. ஒரு உயர்வு உங்களுக்கு பின்னாக வந்து கொண்டே இருக்கு. அந்த உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு அவர் வைக்க போகிறார். அதற்கு நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற போறீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. பயங்கரமான காரியங்களை துணிகரமாய் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளாக இருந்து செய்யப்படுகிற பயங்கரமான காரியங்கள் அது கர்த்தருடைய பார்வையிலே அது சரியா, அது கர்த்தருக்கு பிரியமா, இதை நாம் செய்கிற காரியம், இதை நாம் பண்ணுகிற காரியம், இந்த காரியங்கள் நாம் போடுகிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா, இதன் மூலமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை அவர் கைவிடாதபடிக்கு அவர் என்னை நடத்துவாரா என்று ஒரு நிமிஷம் நீங்க சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த பயங்கரமான காரியங்களுக்கு நீங்கள் துணிகரமாய் நீங்கள் இடம் கொடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாக கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் மிகவும் மகிழ்ந்திருக்கும்படியான ஒரு அனுபவத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்கள் ஒருவரும் இன்றைக்கு நம்மளை தட்டி கேட்க முடியாது. ஏன் இதை நீ செய்யற அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா கேட்டா திரும்பி நம்மளை விரல் நீட்டி கேட்பாங்க.
இன்றைக்கு அப்படிப்பட்டதான காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ ஏன் இதை இப்படின்னு கேட்டா மறுபடியும் நீ எப்படின்னு கேட்பாங்க. ஆகவே இந்த நாட்களில் பேச முடியாத ஒரு காலத்தில் நாம் நிற்கிறோம். ஆனால் தேவனோட சனமே ஒன்றை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய நியாயஸ்தானத்தில் ஒரு நாள் நாம் நிற்க வேண்டும். விசேஷமாக கர்த்தருடைய உடன்படிக்கையிலே ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் வாங்கி புசித்து பானம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக தங்களுடைய மனதிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒருவர் உண்டு. யாருடைய மாம்சத்தை நீங்கள் உள்ள வாங்குறீங்களோ, யாருடைய ரத்தத்தை நீங்கள் உள்ள வாங்குறீங்களோ, அது ஒவ்வொன்றும் நீங்கள் செய்கிற காரியங்கள் அது உங்களுடைய கணக்கில் அதை வைத்து சரியாய் கணக்கு கேட்கும். சரியாய் கணக்கு கேட்கும். அப்பொழுது இந்த பூமியில இப்பொழுது நீங்கள் உங்களுடைய காரியத்திற்காக நீங்கள் செய்கிற, இல்லாவிட்டால் நீங்கள் பண்ணுகிற, நீங்கள் பார்க்கிற, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திற்கு ஈடாய் அன்றைக்கு அந்த நியாயஸ்தானத்தில் அவைகளுக்கு நாம் பதில் கொடுத்தே தீர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் ஒருவருக்கு நீங்கள் நிச்சயமாய் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே தான் பிரசங்கி தன்னோட அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்க. வாலிப பிரியாத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாயிருப்பா. நீ ரொம்ப சந்தோஷமாயிரு, பூரிப்பாயிரு. என்னென்ன செய்யணும், உன் மனசுக்கு என்னெல்லாம் நினைக்கிறியோ செய்ய, உன் மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணு, உன் விருப்பப்படி நீ நட. நான் சும்மா சொல்லுங்க, வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. பிரசங்கி 11 கடைசி சில 3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. வாலிபர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் அது வெறும் வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை. சந்தோஷமாயிரு, பூரிப்பாயிரு, என்ன வேணாலும் செய், உன் மனசு என்ன சொல்றது எல்லாம் பண்ணு, தப்பே கிடையாது, பண்ணு. ஆனா ஒரு நாள் ஒன்று உண்டு, அவர் வரும்போது அவருடைய நியாயஸ்தானத்தில் நீ எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கணும். இதை நீ மனதில் வைத்து நீ எல்லாவற்றையும் நீ செய். தேவனுடைய சனமே, இப்படிப்பட்டதான பயங்கரமானவன் உங்களுக்குள்ளாக இருந்து அவன் கிரியை செய்வான் என்றால் ஒரு நாளும் ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி என்கிற ஒரு மன நிறைவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுலதான் மகிழ்ச்சி, இந்த காரியத்துல தான் மகிழ்ச்சி, இந்த விஷயத்துல தான் மகிழ்ச்சி, இந்த வழியில தான் மகிழ்ச்சின்னு சொல்லி நீங்க எந்த காரியங்களை நீங்கள் செய்தாலும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்க, அது நீங்க செய்யல, நீங்கள் இடம் கொடுத்து உங்களுக்குள்ளாக கொடியன் பயங்கரமானவன் உங்களுடைய ஆத்மாவை அழிக்கும்படி அதை செய்து கொண்டிருக்கிறான். உங்களுடைய உயர்வை தடை செய்யும்படி அதை செய்து கொண்டிருக்கிறான். உங்களை ஆண்டவர் மேல கொண்டு போய் உங்களை வைக்க வேண்டும் என்ற அந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போகாதபடிக்கு உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று அவன் நினைத்து அவன் உங்களை செய்து கொண்டிருக்கிறான். அந்த கொடியன் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கிரியை செய்வான் என்றால் ஆராய்ந்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த கொடியன் அற்று போவான். ஹல்லேலூயா. ஆமா, கொடியன் அற்று போவான். ஏனென்றால் அவன் போனாதான் மகிழ்ச்சி திரும்ப உள்ள வரும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மிகுந்த அந்த மகிழ்ச்சியை உங்களோட வாழ்க்கையில உங்களோட உள்ளத்துல அவர் உங்களுக்கு தரும்படி அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் தீர்மானித்திருக்கிறார். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த காரியத்தை குறித்தும் என் பிள்ளை கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அவர் நினைக்கிறாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? அவர் நினைக்கிறார். அவர் உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்தெடுத்தவர், உங்களை பிரித்தெடுத்தவர், உங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர். அவர் நினைக்கிறார், என் பிள்ளை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாளில் இந்த வார்த்தை கொடுத்து அவர் உங்களை தைரியப்படுத்தி, அவர் உங்களை உற்சாகப்படுத்தி, அவர் உங்களை தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் தம்முடைய வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சில சூழ்நிலை நாம் தனித்து சோர்ந்து போய் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் வந்து உங்களை தட்டி கொடுத்து, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க, அவர் உங்களோட, அவர் எல்லாம் நடக்குங்க, எல்லாம் சரியா போகும், நீங்க செய்யுங்க, இதை பண்ணுங்க, எல்லாம் வரும் அப்படின்னு ஒருவர் தட்டி கொடுத்து வார்த்தையினால உங்களை தைரியப்படுத்தும் போது அந்த தட்டி கொடுத்தல், அந்த தைரியமான அந்த வார்த்தை உங்களை எப்படி ஊக்குவிக்கிறது, உற்சாகப்படுத்துதோ அதற்கு 1000 மடங்கு மேலாக இந்த காலவெளியில் பேசிக் கொண்டிருக்க என் அப்பன் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை இந்த வேளையில் தட்டி கொண்டிருக்கிறது, தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து நீங்கள் களி கூற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் அவர் உங்களை நடத்தும்படியாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரம் இல்லாதபடினாலே மிக வேகமாக நான் போக நான் விரும்புகிறேன். இரண்டாவதாக நாம் அந்த இடத்துல வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷரில் எளிமையானவர்கள். எளிமையானவர்கள் சொல்லல, எப்படி சொல்லுதுன்னா மனுஷரில் எளிமையானவர்கள். இது உண்மை. இன்றைக்கு அது உலகத்துல நம்ம பார்க்க முடியும்.
எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் இந்த மக்களும் இருக்கிறார்கள், எளிமையானவர்கள். இவர்கள் யார்? யாரை குறித்து இந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? எளிமைன்னு சொல்லும் போது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் இதை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்றீங்க? எளிமையானவர்கள் என்று சொல்லும் போது, இதை நான் ஆங்கில வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது அங்கே வார்த்தை போடப்பட்டிருந்தது புவர். புவர் புவர் என்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது. சொல்லுவாங்களே, பணக்காரன், ஏழை, வசதி உள்ளவன், வசதி இல்லாதவன். அந்த ஏற்ற தாழ்வு இருக்கு பாருங்க, அந்த தாழ்வில் இருக்கிற மக்களுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? புவர், ஏழை மக்கள். பாவம் ஒன்றும் இல்லாதவங்க போல, பாவம் கஷ்டப்படுறவங்க போல இருக்கு, பாவம் இவங்களுக்கு ஒரு வீடு கூட இல்லை போல இருக்கு. இப்படிலாம் நம்முடைய மனதில் சிலரை பார்க்கும்போது நினைக்க தோணுது. பார்த்தீங்களா, அவங்க யார்? They are poor people. ஏழை. புவருக்கு ஆங்கிலத்தில் அகராதி என்ன சொல்லுதுன்னா, ஏழ்மையானவர்கள், வறுமையானவர்கள், பரிதாபமானவர்கள். 3 வார்த்தைகள் அங்க சொல்லப்படுது. இப்ப பரிதாபமானவர்கள், ஏழ்மையானவர்கள். சிலரை பார்த்து நம்ம பரிதபிக்கிறோம், ஐயோ இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு ஆகாரம். நேற்று இரவு நான் வெளியே போயிட்டு நான் வண்டியை வீட்டுக்குள்ள விடும்போது அங்க வெளியே வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு சகோதரி, நடக்க முடியாதவங்க. அப்ப அவங்க என்ன கொஞ்சம் சொன்னாங்க, அப்பா என்னை கொஞ்சம் கை பிடிச்சி அது வரைக்கும் என்ன கொண்டு போறியா அப்படின்னாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி அவங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு நீ இந்த இடத்துல நில்லுப்பான்ட்டு அவங்க அப்படியே பக்கத்தில் அப்படி போனாங்க. பாருங்க, அந்த வழியா போறாரு ஒரு சகோதரன், வேலையை முடிச்சுட்டு, இரவு வேலையை முடிச்சுட்டு போறாரு. அவருக்கே பல ஆயிரம் தேவையா இருக்கும் போல இருக்கு ஆள் தோட்டத்தை பார்த்தா. நான் அப்படிதான் நினைச்சேன். அவர் தோட்டத்தை பார்க்கும் போது சரியான ஒரு தோற்றமே இல்லை. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாரு, ஏதோ ஒரு பேக், அதுல 4 தையல் இருக்கு. ஆளை எப்படியோ இருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. இவங்களை பார்த்த உடனே நேரம் வந்தாரு, போனவர் நேரம் வந்தாரு. பாக்கெட்ல இருந்து ஒரு புது 100 ரூபாய் நோட்டை எடுத்தாரு. இந்தாங்க கையில வச்சுங்க, காலைல டீ வாங்கி குடிச்சிங்க. அப்போ அவருடைய பார்வையில அவங்களை எப்படி அவர் பார்க்கிறார்னா, பாவம், பரிதாபம், நடக்க முடியாதவங்க, இவங்க என்ன போய் வேலை செய்ய முடியும், இவங்க என்ன போய் இவங்க சம்பாதிக்க முடியும், இவங்களுக்கு எப்படி காசு கிடைக்கும், இவங்க எப்படி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு வினாடி அவர்களை பார்க்கும்போது மனதில் தோண்டிற்று. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாமும் அநேகருக்கு நம்ம அப்படியாய் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாம் விசாரிப்போம், அப்படிப்பட்டவர்களை நாம் உதவி செய்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஒரு நிலை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறார்கள். ஏன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சரீரம்தான் ஊனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஏழ்மையாய் இருக்கலாம். அந்த சகோதரி சரீரத்தில் ஒரு பலவீனம், நடக்க முடியாத ஒரு பலவீனம், ஊனமா இருக்கிறாங்க. அது ஒருவேளை பார்ப்பதற்கு ஒரு ஏழ்மையாக, பரிதாபமாக காணப்படலாம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, இந்த செய்தியை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக பலவீனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஊனம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வேற எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், பொருளாதாரத்தில் ஒரு கஷ்டம், வேலையில ஒரு கஷ்டம், பிள்ளைகளினாலே கஷ்டம், மனைவினாலே கஷ்டம், கணவனாலே கஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ஏழ்மையில வைத்து ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு நிலையில உங்களை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்று சொல்லும்படியான ஒரு நிலையில நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து நீங்கள் என்னவாம், மிகவும் களி கூறுவார்கள். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்களாம், மிகவும் களி கூறுவார்கள், களி கூறுவார்கள். They will joy. Joy. அந்த ஜாய் என்ற வார்த்தைக்கு புள்ளி வைக்கவே முடியாது, ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று. உதாரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வீடே வாங்க முடியாத ஒரு மனுஷிக்கு, குடும்பத்திற்கு வீடு வாசலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்?
1000 10,000 வரைக்குமே பார்த்துட்டு இருந்த ஒரு மக்கள் கூட்டம், ஒரு குடும்பம் ஒரு 60-70,000 பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 10,000 வாங்கிட்டு இருந்தவங்களோட சம்பளம் திடீர்னு ஒரு இரவுல 50,000 வந்துச்சுன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? படிக்கிற பிள்ளைங்க குவார்டர்லில 2 சப்ஜெக்ட் ஃபெயில், ஹாஃப்லில 3 சப்ஜெக்ட் ஃபெயில், ஆனுவல்ல பாஸ் ஆயிருந்த அந்த பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்கும்? அதுதாங்க களி கூறுகிற ஒரு அனுபவம். சொல்ல முடியாது, வார்த்தை வராது, சொல்லி கொடுக்கவே வேணாம். அதுதான் களி கூறுதல். அப்படியாக தான் இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இந்த மாதத்திலே எளிமையானவர்கள், ஒருவேளை உங்களுடைய உத்தியோகத்திலே எளிமையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வேலையில நீங்கள் எளிமையா இருக்கிறீங்களா? படிப்புல எளிமையா இருக்கிறீங்களா? பொருளாதாரத்துல எளிமையா இருக்கிறீங்களா? அந்தஸ்துல எளிமையா இருக்கிறீங்களா? சமுதாயத்துல எளிமையா இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எளிமையான நீங்க இந்த நாட்கள்ல களி கூறுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் நடத்துவாரா? உங்களை பார்த்து பரிதாபம், இவர்கள் ஏழ்மையானவர்கள் என்று பார்த்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் களி கூறுகிற அந்த காரியத்தை அவள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக நடத்தக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் இந்த நாட்கள் அவர் உங்களை நடத்த போகிறாரா? அப்ப இந்த எளிமை, இந்த ஏழ்மை, இந்த பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைக்கு தள்ளுகிறது யார் தெரியுமா? அதுதான் அந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம். அந்த 20ஆம் வசனத்துல 2வது காரியம் என்னவாம்? சக்கந்த காரன். கரெக்டா நான் சொல்றது? சக்கந்த காரன். இது என்ன செய்யும்? ஒரு மனுஷனை களி கூறுகிற அனுபவத்தை எடுத்து ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு, எளிமையான ஒரு நிலைக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தாழ்மையா இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தாழ்மைனா என்னன்னு தெரியல, எளிமைனா என்னன்னு தெரியல, வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. எளிமையா இருக்கிறவங்களெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி தாழ்மையை அவங்களை காமிச்சு அவங்களை தூக்கி விட்டுறாங்க. அது தாழ்மை கிடையாது, அது எளிமை. அந்த எளிமை எதனால அவங்களுக்கு வந்ததுன்னா இந்த காரியத்தினால வந்தது எளிமை. தாழ்மை வேறு, எளிமை வேறு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த எளிமை கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலை உண்டாகுதுன்னா இந்த வார்த்தை பார்க்கிறோம், சங்கத்தக்காரன் என்று. அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இகழ்பவர்கள், வெறுக்கிறவர்கள், ஒதுக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்கார்னர்ஸ், வெறுக்கிறவர்கள், ஒருவேளை வெறுக்கப்பட்டவர்களாக, இகழப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? குடும்பத்தில் கணவர்னாலே, மனைவினாலே, பிள்ளைகளினாலே, வேலையிடத்துல உங்களோடு கூட உடன் வேலை செய்கிற மக்கள், உறவுகளிலே, சொந்தங்களிலே, பந்தங்களிலே நீங்கள் இகழப்பட்டவராக, வெறுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் மறுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? இவர்கள் மூலமாக நீங்கள் ஒருவேளை ஏழ்மையான ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் இல்லாமற் போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லாமற் போவான், அவன் இல்லாமற் போவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சன்னமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சங்கத்துக்காரன் இல்லாமற் போவான். நீங்களோ வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தருள் எப்படி ஆயிருப்பீங்க? களி கூறுவீங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தருள் களி கூறுவீங்க, களி கூறுவீங்க. இந்த நாட்கள்ல ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். உங்களை தாங்குகிறவராய், உங்களை ஏந்துகிறவராய், உங்களை சுமக்கிறவராய், அவர் உங்களை பாதுகாக்கிறவராய், உங்கள் மேல் அன்புள்ளவராய் இந்த காலவல்ல அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பயங்கரமான சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் போகிறவர்களாய், உலகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக, வெறுக்கப்பட்டவர்களாக, இகழப்பட்டவர்களாய் நீங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால், சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, எளிமையானவர்கள்
களி கூறுவார்கள், களி கூறுவார்கள், மகிழுவார்கள். உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இந்த காரியத்தை அவர் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு தந்து மகிழ்ச்சியினாலே களி கூறுகிறதினாலே நீங்கள் இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து வருகிற நாட்கள் காலங்கள் அப்படியாக நீங்கள் போக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். அப்ப நீங்க இந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். அப்ப இந்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது ஒன்று மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக இருங்க. அவர் இந்த காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். செய்வன் சொல்லிட்டாரு, செஞ்சிருவன் சொல்லிட்டாரு, வார்த்தையை கொடுத்துட்டாரு, அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்திற்கு நேராக போக நம்ம ரெடியாக இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகள் நாம் கேட்ட பிறகு நாம் எப்படியாய் நாம் இந்த நேரத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்க போகிறோம், நிற்க போகிறோம். அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருந்து, அவருக்கு பிரியமானவர்களாக இருந்து இந்த அனுபவத்தில் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருவேளை துணிகரமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து இந்த பயங்கரமான இந்த வெறுக்க ஒதுக்கப்படக்கூடியதான நிலைக்கு நாம் போகக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு விடுவோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை அவருடைய வார்த்தையின்படி நாம் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார். உங்களோட வேலை இடத்துல, தொழிலில், பிஸ்னஸில், வியாபாரத்தில், பிரயாணங்களிலே, படிப்பில், எந்த இடத்துல இந்த மாதம் நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே மகிழ்ச்சி, அங்கே ஒரு களி கூறுதல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸே ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருக்கும். அப்போ ஒரு முறை நான் அவரோடு கூட போகிறேன். அவரோடு கூட ஒரு இடத்திற்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ ரோட்டில் ஒரு தாயார் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிளாட்ஃபார்மில் ரோட்டில் இருக்கிறவங்க அப்படியே அப்படியே கதறி அழுகிறாங்க, கத்தி அழுகு, அப்படி கண்ணில் தண்ணி. இதை இவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சாலா கொஞ்சம் வண்டி நிறுத்து அப்படின்னா நிறுத்தினேன். இறங்கினார். என்னடா இறங்குறாரு இந்த இடத்துல ரோட்டில்? அவர் கூட வந்தா அந்த அம்மா அழுகுது, ஒன்றுமே செய்யலைங்க. அவர் எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ் தான். கிட்ட போனார், என்னன்னு கேட்டார். ஒரு விஷயத்த சொல்லிச்சு. உடனே ஒரு தட்டி கொடுத்து அரவணைச்சு ஒரு வார்த்தையை பேசினார். அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ஜோக் ஒன்று அடித்தார். அவரோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸில் ஒரு ஜோக் அடித்தார். சிரிச்சார் பாருங்க. அந்த லேடியும் சிரிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி அழுதுச்சோ அதற்கு அப்படியே எதிர்மாறா சிரிச்சிருச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்பவுமே நீ இப்படி தான் இருக்கணும், அழுகக்கூடாது, சிரிக்கணும், வா போகலாம் சாலான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ இந்த நாட்களில் ஒரு மனுஷன் இந்த நாட்களில் இப்படி செய்யக்கூடுமானால் வார்த்தை கொடுத்தவர் செய்ய அதிலும் மேலானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம், கர்த்தரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். இந்த வேளையில தேவனோட சனமே, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். எஸ், கர்த்தருடைய பந்திக்கு நாம் இந்த நேரத்தில் நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நாம் நின்று கொண்டிருக்கிற நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அவர் விரும்புகிறபடி அவர் உங்களை நடத்துவார். அவருடைய விருப்பத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. அவருடைய விருப்பத்திற்கு விட்டு கொடுங்க.
அவர் செய்கிறது நம்ம செய்கிறத காட்டிலும் பல மடங்கு நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக களி கூறுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராக நடத்தும். ஆகவே நம்மளை முழுவதுமாக விட்டு கொடுப்போம். அப்படிப்பட்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் தான் இந்த வேளையில் நாம் புசித்து பானம் பண்ணும்படியாய் அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய சனமே, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு நேரம். கர்த்தருடைய பந்தியில் பிரவேசிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் சற்று நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது இப்படி ஆய் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாக்கி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியாக செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தருளினார். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். இறுதியான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தேவ சமாதானத்தோடு கூட நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் வந்து அவரை ஆராதிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவரை போற்றி புகழவும், அவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடு நாம் பண்ணிக்கொண்ட அந்த உடன்படிக்கை நிறைவேற்றவும் இந்த ஆராதனை தேவன் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் அவர் அசைவாடி கர்த்தர் தம்முடைய மகிமையான பிரசன்னத்தினால் அவர் நம்மை நடத்தினபடியினாலே நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இந்த ஆராதனையில் எங்கள் மத்தியிலே நீர் உள்ளாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அசைவாடுதலுக்குள்ளாக ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் நடத்தி உம்முடைய வார்த்தை நீர் தந்து உம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றும்படி கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையும் நன்மையும் தொடர செய்து உங்கள் சமூகம் முன்னாக இருந்து உம்முடைய மகிமையினாலே நீர் மூடி பாதுகாத்து தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறார்கள், சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு போய் சேர கர்த்தருடைய ஆவியானவர் தாமே தம்முடைய மக்களோடு கூட கடந்து போவீராக. எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாயிருந்து தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தனை நடத்துவீராக. விசேஷமாக கல்வி ஆண்டிலே புதிதாய் நியூ அகாடமிக் இயர்க்குள்ளாக படிக்க போகிற நாளை தினத்தில் ஸ்கூலுக்கு போக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வதியும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபை தேவன் தந்து நடத்துவீராக. அப்படியாக கல்லூரியிலே ஆண்டவரை புதிதாய் ஆண்டவரை தங்களுடைய கல்வி ஆண்டவர் அகாடமிக் இயரை ஸ்டார்ட் பண்ண இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் நீர் தந்து நீர் அவளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.